நிறைய கருத்து கணிப்புகளை பார்க்கக்குள்ள ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான பத்திரிகையாளர்கள், குறிப்பா நீங்க சொன்ன ரங்கராஜ் பாண்டே, அதுக்கப்புறமா வந்து சாட்டை துரைமுருகன் கூட வந்து 2 தொகுதி கூட அவருடைய சொந்த தொகுதியிலே ஜெயிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மானங்கட்டம் சார். இந்த சாட்டை துறைமுருகன் நான் சாக்கடை துறைமுருகன் தான் அவனை சொல்றது. அவன்லாம் ஒரு ஆள். அவன் யார் சார்? அவன் சீமா இன்னைக்கு இந்த அளவுக்கு போனதுக்கு அவன் தான் சார் காரணம். புரியுதுங்களா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை என்னைக்கு இந்த கட்சி பேருனது நாம் தமிழர், அந்த கட்சி எதிர்த்து பேசிச்சோ, விஜயை எதிர்ப்பதையே இவங்க குறிக்கோளா வச்சாங்களோ, அப்பவே அவங்களுடைய அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெபாசிட் போயிடுச்சுங்க சீமானுக்கு. ஒரு கட்சி தலைவர் நிக்கிறது பதில 4வது இடம் போயிட்டாருங்க. டெபாசிட்டை விட்டுட்டாருங்க. அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கிறாருங்க. ஏன்? ஏண்டா பராசக்தி படம் ஓடலையே, இவருக்கு எதிராக ஏதோன்னு நீங்க கலைப்பு விட்டதால அந்த படம் மக்களின் கோபத்துக்கு ஆளாச்ச. நீ கூவி கூவி சும்மா கொடுக்குற டிக்கெட்டு போய் உள்ள உட்கார்றான கூட அந்த டிக்கெட்டை கீழ்ச்சி போட்டுட்டு ஜனங்க போனாங்களே, அப்பவே நீ தளபதியுடைய செல்வாக்கு நான் புரிஞ்சுக்கிட்டா இல்லையா? இவ்வளவு செல்வாக்கு இருக்கிற ஒரு மனிதரை நம்ம எப்படா நம்ம யோசிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, நீ யோசிக்கணுமா இல்லையா? நீ யோசிக்காத, நீ பார்த்துட்டு போய் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்து அடுத்த நாள்ல இருந்து பேச ஆரம்பிக்கிற தளபதி விஜய் எதிர்த்து. திமுகவின் அதிகாரப்பூர்வம் அல்லாத அதிகாரப்பூர்வமற்ற ஒரு கொள்கை பரப்பு செயலாளரா சீமான் செயல்பட்டார். அதனுடைய விளைவு இப்ப கூட ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ எல்லாம் வந்து நான் பார்த்துருந்தேன். 15 கோடி ரூபாயில வந்து சீமான் போய் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்த ஒரு 1.5-2 மாசத்துல சீமான் மனைவி பேர்ல 15 கோடி ரூபாய்க்கு ஒரு நிலத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிருக்கிறாங்க.